உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு நாம் உலகில் சர்ச்சைக்குரிய ஆப்கானிஸ்தானுடைய மறுபடியான பிரளயம், முஜாஹிதுகள், ஜிஹாதிகள், போராளிகள், பயங்கரவாதிகள் என்ற செய்தி வந்துவிடுமோ என்கின்ற ஒரு நிலை தற்போது ஆப்கானிஸ்தானிலே காணப்படுகிறது. நஜீபுடைய காலத்திலே பல தசாப்தங்களாக காந்தஹார், ஆப்கானிஸ்தான், காபூல் என்ற பெயரோடு உலகிலே மக்கள் பார்க்கும் பெரும் பயங்கரவாதிகள் கொண்ட நாடாகவும், தாலிப் என்றாலே எல்லோரும் அச்சப்படக்கூடிய ஒரு சூழலை ஆப்கானிலே பார்த்தோம். ஆப்கானிஸ்தானில் 2011 செப்டம்பர் அந்த காலகட்டத்தில் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பழிவாங்க அன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஜார்ஜ் புஷ் நிர்வாகம் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஜூனியர் புஷ்ஷால் நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் தாக்குதல் தான் 2002க்கு பின்பு இந்த தாக்குதல் தான் மிக முக்கியமான ஒரு போர்க்களமாக மாற்றியது. 2002க்கு பின்பு 18 ஆண்டுகள் அவர்களால் போர் செய்து ஆப்கன் மண்ணை வெற்றி பெற முடியவில்லை. ஒரு காப்பந்து சர்க்காரை அஸ்ரப் கானி மூலம் ஏற்படுத்தினார்கள். அந்த சர்க்கார் தோல்வியை சந்தித்தது. பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள், பல பில்லியன்களாகவும் சொல்லலாம், பல மில்லியன்கள் 700 என்று நினைக்கின்றேன். அந்த கணிப்பு எனக்கு சரியாக தெரியவில்லை. நான் அடுத்த காணொலியில் எத்தனை பில்லியன்கள் எத்தனை மில்லியன்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் நேட்டோ படைகளின் மூலம் ஒரு கூட்டு ஸ்தாபனத்தை அமைத்து இந்த பயங்கரமான தாக்குதலை முல்லா உமருக்கு எதிராக, ஒசாமா பில்லேடனை காலி செய்வதற்கு, அல் ஜவாஹிரியை அழிப்பதற்கான போரை தொடுத்தார்கள். அதற்கு முன்பு 10 ஆண்டுகள் போரிட்டு சோவியத்தும் சூடு வாங்கி கொண்டது. அந்த மண்ணில் யாரெல்லாம் கால் வைத்தார்களோ ஆப்கானை பொறுத்தவரை எவனாலும் வெற்றி பெற முடியாது. அது அந்த மண்ணுக்குரிய ஒரு விவகாரம். தலிப் என்பவர்கள் மாணவ படை, தலிபான்கள் நடத்திய அந்த முஜாஹிதீன்களால் நடத்தப்பட்ட வேட்டையில் அமெரிக்காவினுடைய சாப்பர்கள், அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானங்கள், பங்கர் பஸ்டர்கள் எதுவுமே வேலை செய்யவில்லை. தோராபுரா மலையிலே அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். கீழே இறங்கினா அமெரிக்காக்காரருக்கு அமெரிக்க படை வீரர்கள் கொத்து கொத்தாக கொஃபின் பாக்ஸில் பேக் செய்யப்பட்டு நியூயார்க்குக்கும், வாஷிங்டனுக்கும், பிலடெல்பியாவுக்கும், அதாவது எல்லா இடங்களுக்கும் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். விரைவு தோல்வியை சந்தித்து வியட்நாமை விட இழிவடைந்த நிலையில் ஆப்கனிலிருந்து ஆட்சியை ஒப்படைத்தார்கள். 2020 பேச்சுவார்த்தை தொடங்கி 21 ஆப்கனுடைய தேசமாக மாறியது. அது இஸ்லாமிக் எமிரேட்ஸாக மாறியது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானுடைய முஜாஹிதீன்கள், அவர்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஆப்கன் வளத்தை மேம்படுத்துவதற்கு, ஒரு அமைதியான தேசத்தை உருவாக்குவதற்காக அங்கு இன்றைக்கு ஏராளமான வசதிகள், தார் சாலைகள், கட்டமைப்புகள், கட்டடங்கள், குண்டுவெடிப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை போன்று பாலைவனங்களில் செயற்கையான ஆறுகள், முழுமையாக சீனாவோட ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேல் சீனா சுரங்கம் அவர்களுக்கு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள். சீனாவுடைய அந்த லித்தியம் பேட்டரிகளுக்கு தேவையான மைன்ஸ், அதற்கு பதிலாக கட்டமைப்புகளை இங்கே மேன்மைப்படுத்துவது, இப்படி பல வழிகளிலும் சிறு குறு தொழில்கள், பெரிய தொழில்கள் ஒரு அமைதி சுற்றுலா தலமாக இன்றைக்கு மாறி வரும் நிலையில் அமெரிக்கா மீண்டும் பயங்கரவாதத்தை அங்கே தூண்டுகிறார்கள். இவர்கள் எப்போதும் அப்படித்தான் செய்வான். அந்த நாட்டை ஒப்படைச்சாச்சு, அந்த நாட்டில் மக்கள் அதிகமாக வாழ்றான், அந்த நாட்டில் பெண்களுக்கு விடுதலை இருக்கு இல்லைங்கிறது 2வது விஷயம். அது அவனே பார்க்கணும். அந்த மக்கள் ஏற்படுகிற புரட்சி வரும். இன்று இல்லைன்னா நாளைக்கு ஆப்கான் பெண்களே போராடுவார்கள். அமெரிக்காவுக்கு இதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்ப அமெரிக்கா என்ன சொல்லுகிறதுன்னா, தலிபான்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆப்கானிஸ்தான் அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க. அந்த அறிக்கையில சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறி, நாங்கள் பலத்தை நாடமாட்டோம் என்று முந்தைய ஒப்பந்தங்களை நிலைநிறுத்த அமெரிக்காவுக்கு அழைப்பு விடுத்தார்கள். இங்க வாங்க, நீங்க எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் எங்க நாட்டில் உங்களுக்கு என்ன உரிமை கொண்டாடணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி. எதற்காகனா, கடந்த கால தோல்வியுற்ற அணுகுமுறைகளை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் சொல்லுது, அரசு the propose and propagate, ஒரு proclamation to be made. அவர்களால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடந்த காலத்தை போன்று யதார்த்தத்தை அறியாமல் பகுத்தறிவு கொள்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும், மூடத்தனமாக நடக்காதீர்கள் என்று
ஆப்கனுடைய முஜாஹிதீன்கள் தலிப்கள் அமெரிக்காவுக்கு வேண்டுகோள். என்ன பிரச்சனை பண்றான் அமெரிக்கான்னா, உலகத்திலே நாச சக்திய அமெரிக்கா தான். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இராணுவ தளமாக இருந்த பக்ராம் என்கின்ற ஒரு இடம், இதுதான் பிரச்சனை. இந்த பக்ராம் என்பது ஒரு அழகான கிராமம். இவற்றை ஒரு சேட்டிலைட் சிட்டியாக மாற்றி அதுல ரெடார் சிஸ்டங்களை மாற்றி 12,000 மீட்டர் நீளமான ஒரு மிகப்பெரிய விமான இறங்கு தளத்தை அமைத்து அதிலிருந்து எல்லா வசதிகளும் செய்யக்கூடிய ஒரு தளத்தை அமெரிக்கா உருவாக்கியது. அதற்கு பல மில்லியன் டாலர்களை அமெரிக்கா செலவழித்தது. அந்த இடம் 50 கிலோமீட்டர் 31 மைல் ஃப்ரம் காபூல். அந்த இடத்தை அமெரிக்கா உருவாக்கி செப்டம்பர் 11, 2001, நான் அதற்கு முன்பு தவறாக டேட்டா சொல்லிட்டேன். செப்டம்பர் 11, 2001 நியூயார்க் மற்றும் வாஷிங்டனில் நடத்தப்பட்ட அல் கொய்தாவினுடைய அந்த பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக தாக்குதலை தொடங்குவதாக அறிவிப்பு செய்துதான் இந்த பக்ராமில் அவர்கள் சென்காம் கமாண்டிங் சென்டர், மிலிட்டரி பேஸ் எல்லாவற்றையும் உருவாக்கினார்கள். இப்ப என்ன கேட்கிறான்னா, அந்த இடத்தை என்கிட்ட கொடுன்னு கேட்கிறான். இது எவ்வளவு பெரிய அநியாயம். நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு. ஒரு காலத்தில் யுனைடெட் கிங்டத்தோடு உலகம் முழுவதும் சுதந்திரம் இருந்தது. நாட்டை கொடுத்துட்டு ஒரு இடத்தை மட்டும் நான் ஆட்சி செய்வேன்னா அது என்ன சுதந்திரம்? அமெரிக்கா எவ்வளவு பெரிய மோசமான ஆள்னு பாருங்க. இந்த பக்ராம் என்கின்ற இந்த இடத்தில் அமெரிக்கா என்ன கேட்கிறான்னா, உன் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பக்ராம் தளத்தை எனக்கு கொடுத்து விடு. பயங்கரவாதத்திற்கான எதிரான போர் என்று அழைக்கப்படும் போது அமெரிக்கா படைகளால் குற்றம் சாட்டு அல்லது விசாரணை இல்லாமல் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்குதான் சிறை வைக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் இங்குதான் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் இங்குதான் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அமெரிக்கா அந்த இடத்தை தற்போது திரும்ப பெறும் நோக்கத்தோடு ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்திடத்திலே கேட்கிறது. இப்ப ஆப்கானிஸ்தான் என்ன பதில் சொல்லுகிறது? 4 வருஷம் ஆச்சு, அமைதியா போகுது, எந்த பயங்கரவாதமும் இல்லை, எந்த தீவிரவாதமும் இல்லை. இந்தியாவோடும் அவர்கள் ராஜ்ய உறவுகளை மேற்கொள்கிறார்கள். இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறையும் அங்கே ராஜ்யமாக இருக்கிறது. இந்தியா அங்கு கட்டடங்களை கட்டி கொடுத்தார்கள். சீனாவோடு அவர்கள் நட்புறவோடு இருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு அவருடைய உறவு இல்லை. உலக நாடுகள் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுடைய ஃபண்டை கேட்கிறார்கள். எல்லாம் நடக்கிறது, தவறுகளும் இருக்கிறது. பெண்கள் கல்வி விவகாரம், பெண்கள் சுதந்திர விஷயம், பெண்கள் ஊடக விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது, அது நடக்கும். ஆனாலும் அமெரிக்கா என்ன சொல்கிறான் என்றால், அதை எங்களுக்கு தரவில்லை என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார், சனிக்கிழமை நடப்பது வேறு என்று பைத்தியக்காரத்தனமாக அமெரிக்கா உணர்கிறது. நாங்கள் இப்போது ஆப்கானிஸ்தானுடன் பேசுகிறோம். அந்த பக்ராம் இடத்தை திரும்ப பெற விரும்புகிறோம். விரைவில் அமெரிக்கா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுடைய தமிழாக்கத்தை சொல்றேன். விரைவில் அதை திரும்ப பெற விரும்புகிறோம். அவங்க அதை செய்யலைன்னா, அதை செய்யாவிட்டால் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கத்தானே போகிறீர்கள் என்று சொன்ன. இவன் என்ன செஞ்சான்? ஈரான்ல போய் என்ன செய்ய முடிஞ்சது? அமெரிக்காவில் 18 வருஷமா நீ என்ன பண்ணீங்க? உங்களால என்ன பண்ண முடிந்தது? ஆப்கனில் ஒன்றும் பண்ண முடியவில்லை. இங்கிலாந்துடைய பிரதமர் கெய்ர் ஸ்டோமரோடு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அரசு விஜயம் சென்ற போது இந்த தளத்தை திரும்ப பெறுவதற்கான பணிகளை அந்த அவரை பொறுத்தவரை ஒரு 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 பைத்தியக்காரத்தனமான ஒரு மெட்டு, அதாவது என்ன சொல்றது, ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார். இதுல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பீஜிங்ல இருந்து இது ரொம்ப பக்கத்துல இருக்கு. இந்த பக்ராம் பீஜிங்குக்கும் தலிபான்களுக்கும் நல்ல ஒரு நெருக்கம், ரஷ்யா. அப்ப இந்த தளத்தை அமெரிக்கா பெற்றுக்கொண்டால் சீனாவுக்கு செக்கு வைக்கலாம். பக்ராம் அப்படிங்கிறதான் அமெரிக்காவினுடைய விஷயம். சுதந்திரம் அடைந்த ஒரு தேசத்தில் அவனது பகுதிகளை எப்படி கொடுப்பான்? இங்கிலாந்துக்காரன் இந்தியாவோ மற்ற பிடித்திருக்கக்கூடிய உலக நாடுகள் முழுவதுமாக இராணுவ நிலைகளை செஞ்சான், ரயில் தண்டவாளம் அமைச்சு, இது எல்லாம் எனக்கு தான் சொந்தம், நான் ஒரு இடத்துல இருப்பேன்னா அது எப்படி சுதந்திரமாகும்? எவ்வளவு மோசமான பைத்தியக்காரத்தனமான ஒரு திட்டத்தை அவன் போடுகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். சீனா தனது அணு ஆயுதங்களை தயாரிக்கும் இடத்திலிருந்து 1 மணி நேரத்தில் தான் இந்த இடம் இருக்கு. அமெரிக்கா உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பக்ராம் இந்த சிட்டி அல்ல, அது ஒரு கிராமம், எல்லா வசதியும் கொண்ட சேட்டலைட்.
இது சீனாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இடமாக இருப்பதால் நாங்கள் இந்த தளத்தை பெற விரும்புகிறோம் என அமெரிக்கா சொல்கிறது. ஆப்கானிஸ்தான் இந்த குழப்பமான நிலையை திரும்ப பெறுவதற்காக தனது முன்னோடி அமெரிக்க அதிபர் ஜோ பிடனை திட்டார். பைத்தியக்காரன், இந்த இடத்த கொடுத்துட்டான் அப்படின்ட்டு. இப்ப ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் மாநாட்டில் ஒரு முடிவு எடுக்கப்படுது. இந்த பக்காம், காபூலிலிருந்து 50 கிலோமீட்டர் 31 மைல்ல இருக்கக்கூடிய இந்த சேட்டலைட் சிட்டி சென்காம் இருப்பது, பெரிய விமான தளங்கள் இருக்கிறது, ரன்வே பெரிய 12,000 மீட்டர் ரன்வே இருக்கிறது. ஃபீட்டு, மீட்டரா ஃபீட்டுங்கிறது தெரியல, ஃபீட் தான். இந்த இடத்தை கேட்பதனால வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜாகிர் ஜலாலி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆப்கானிஸ்தான் ஜாகிர் ஜலாலி, ஆப்கானிஸ்தர்களுடைய வரலாறு நீ நினைச்சு பார்க்கணும். இருப்பை, பிறருடைய பிரநாட்டின் இருப்பை இந்த மண்ணில் எங்கள்னு நாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஜாகிர் ஜலானி தன் கூற்றில் இரு நாடுகளுக்கும் இரு தரப்பு மரியாதை மற்றும் பொதுவான நன்மைகள் அடிப்படையில் பொருளாதாரம், எக்கனாமி, பொலிட்டிக்கல்ஸ் உறவுகளில் ஈடுபாடு அல்லாம மிரட்டுறது, என் நாட்டை உள்ள பங்கு கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நியாயமா சொல்லியிருக்கான். அவர் சொல்றார். பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய மூத்த அதிகாரி ஃபஷஹுத்தீன் ஃபித்ரத் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கணும். ஃபஷஹுத்தீன் ஃபித்ரத் சொல்லும்போது ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு அங்குல நிலத்தை கூட அமெரிக்கா பெற முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் ஆதரவுக்காக மாஸ்கோவை நோக்கி திரும்பும் போது ஆரம்பத்தில் பல கட்டுமானத்தை தொடங்கியது. 1980களில் பிற்பகுதியில் அவர்கள் பின்வாங்கும் நிலையும் ஏற்பட்டது. பல தசாப்தங்களாக போர் நடந்தது. இன்றைக்கு ஒரு பரந்த ஒரு சிறிய கிராமமாக மாற்றியதுடன் அங்கு அமெரிக்க வீரர்களுக்கும் இந்த பக்கஹாம் பகுதி சேவை செய்தது. தோழர்களே, இன்றைக்குள்ள விவகாரம் அமெரிக்கா எல்லா இடத்திலும் கால் பதிக்கிறது. உலகத்திலே பயங்கரவாதத்தை தூண்டுவதுதான் அமெரிக்கா. ISIS அமைப்புகளை இதே அமெரிக்கா தான் ஏற்படுத்தியது. ஈராக்ல, ஈரான்ல, அதே போன்று சிரியாவில் அமெரிக்காவால் தான் நடத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு ஹமாஸுக்கு எதிராக போர், சவுதி அரேபியாவுக்கும் அதே போன்று ஏமனுக்கும் இடையில எல்லா விதத்திலும் நாசத்தை செய்கிற அமெரிக்கா இயற்கையாகவே தன் நிலையை உணர வேண்டும் என்று முஜாஹிதீன்கள் அல்லது தலிஃப்கள் அல்லது அமெரிக்கா இஸ்ரேலுடைய பார்வையிலே பயங்கரவாதிகளான ஆப்கானிஸ்தான் கோரிக்கை வைக்கிறார்கள். ஒரு தேசம், இறையாண்மை தேசம், அழகாக செல்கிறது, அமைதியாக இருக்கிறது, பூத்து குலுக்கிறது. உலகத்தில் இருக்கிற டூரிஸ்ட்லாம் இப்போ காபூலுக்கு போறான். தவறுகள் நிறைய செஞ்சிருக்கலாம், இன்னும் தவறுகள் செய்யலாம். அதற்காக அமெரிக்கா அவன் நாட்டில் உள்ளே சென்று பக்காம் நகரத்தை எனக்கு கொடுத்துரு, 1 மணி நேரத்தில் சீனா டூர்ல இருக்கு, சீனாவுடைய ஒப்பந்தம், சீனாவுடைய மைன்ஸ், இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஆக இப்போது அமெரிக்கா தன் தலையிலே எப்படி ஹமாஸுக்கு எதிராக மத்திய கிழக்கில் தன் ஆதரவை இழந்து அவருடைய பாரிய கூட்டாளியாக பல நிலைகளில் இருந்தக்கூடிய கத்தர், சவுதி அரேபியா, துருக்கி, யுனைடெட் அரபு எமிரேட், ஜோர்டான், எகிப்து மற்றும் பல நாடுகளை அவர்கள் விழப்போகிறார்கள். அதைவிட மோசமாக அவர்கள் இங்கே இழக்கப் போகிறார்கள். ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் மிக மோசமான சம்பவம் நடந்தது. உலக வரலாற்றில் எச்சரிக்கை நடந்திருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? மீண்டும் பயங்கரவாதத்துக்கு எதிராக தாக்குதலை நடத்த போகிறோம் என்று ஒரு பொய்யை சொல்ல போகிறார்களா? அவர்களுக்கு ஆதரவாக சில காணொலிகள், பல வீடியோக்கள் வரப்போகிறதா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிச்சயமாக ஆப்கானிஸ்தானில் ஒரு துளி இடத்தை கூட அவர்கள் பெற முடியாது. சீனா இப்போது இதை உன்னிப்பாக கவனித்து வந்திருக்கிறது. மாஸ்கோ உன்னிப்பாக கவனிக்கின்றது. வாஷிங்டன் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இந்த சேட்டையில் ஏற்படுகிறார்கள். நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆப்கானிஸ்தானில் தற்போதைய நிலை இதுதான். நன்றி.